ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் ஸ்ரீ சாரா அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வுக்கான முக்கியமான குழுனா பார்க்க போகிறோம். ஸோ இந்த காலாண்டு பொதுத் தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா இயல் 1லிருந்து 6 வரைக்கும் உங்களுக்கு பாடம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பாடத்துலைங்கிற முக்கியமான குழுனா பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இயல் 1ல் இருக்கிற முக்கியமான குழுனா பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி, வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. முக்கியமான கேள்வி இது. அடுத்தது 5வது கேள்வி, தற்கால உரைநடையில் ஸ்லேடை அமையும் நயத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. இந்த ரெண்டு கேள்வியும் பார்த்தீங்கன்னா இயல் 1ல் முக்கியமான குருவினா. அடுத்து இயல் 2ல் பார்த்தீங்கன்னா 2வது கேள்வி, வசன கவிதை குறிப்பு வரைக. அடுத்து இயல் 2ல் பார்த்தீங்கன்னா முக்கியமான கேள்வி 3வது கேள்வி, தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை விரித்து எழுதுக, தொடரில் அமைக்க. அடுத்து 5வது கேள்வி, மா அல் பொருளும் இலக்கண குறிப்பு தருக. அடுத்து பார்த்தீங்கன்னா இயல் 3ல் முக்கியமான குழுனா பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி, விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா 4வது கேள்வி, இது ரொம்ப முக்கியமான கேள்வி, இரடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கேள்வி 6வது கேள்வி, பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார், அவர் யார் ஆகிய தொடர்களில் எழுவாயுடன் தொடரும் பயனிகள் யாவை. அடுத்து பார்த்தீங்கன்னா இயல் 4 முக்கியமான குழுனா பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி, வருங்காலத்தில் தேவையென கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொதிந்த 2 அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக. அடுத்து முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா 3வது கேள்வி, மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை எழுதுக. அடுத்து முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா 4வது கேள்வி, உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவையென பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. ஸோ இதுதான் இயல் 4 முக்கியமான குருவினா. அடுத்து இயல் 5 பாருங்க. இயல் 5 முக்கியமான குருவினா பார்த்தீங்கன்னா 2வது கேள்வி, செய்கு தம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்க தொடராக்குக. அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி 3வது கேள்வி, அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்குறாங்க, அமர்ந்தான் பகுபத உறுப்பினர்களும் தருக. அடுத்து இயல் 6 முக்கியமான குழுனா பார்த்தீங்கன்னா 2வது கேள்வி, நேற்று நான் பார்த்த அருசுனன் தபுசு என்ற கூத்தில் அழகிய ஒப்பனையும் சிறந்த நடிப்பையும் இனிய பாடல்களையும் நுகர்ந்து மிக மகிழ்ந்தேன் என்று சேகர் என்னிடம் கூறினான், இக்கூற்றை அயற்கூற்றாக எழுதுக. அடுத்து முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா 4வது கேள்வி, சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒல்லித்தண்டுகள் இக்கவிதை அடிகள் உணர்த்தும் உள்ளழகை எழுதுக. ஸோ இதுதான் உங்களுக்கு இயல் 1லிருந்து 6 வரைக்கும் இருக்கிற முக்கியமான குருவினா. இதை மட்டும் படித்தாலே போதுமானது. நமக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு இதுவே போதுமானது. எல்லாமே ஏற்கனவே கேட்ட கொஷின்ஸ் தான். நாங்கள் ரொம்ப அனலைஸ் பண்ணி கரெக்டாக எடுத்துருக்கோம். இதை மட்டும் படிங்க, போதுமானது. இதை படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா டைம் வந்து அடுத்த கேள்வி படிங்க, ஓகேவா? ஸோ இதே மாதிரியே அடுத்து முக்கியமான சிறுவினா முக்கியமான அடுத்தடுத்து வீடியோ போட போகிறோம். ஸோ மறக்காமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.